எல்லா பெற்றோருக்கும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கனவு நியாயமான ஒன்றுதான். பிரியாவின் பெற்றோரும் அப்படித்தான். மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். படித்த மாப்பிள்ளை, கை நிறைய சம்பாதிக்கும் ஒரு வரன் அமைய இரு வீட்டாருக்குமே பிடித்துவிட்டது. உடனே பேசி முடித்து நிச்சயமும் பண்ணிட்டாங்க. பிரியாவும் நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை கூட அலைபேசியில் பேச ஆரம்பிச்சான். திருமண நாள் நெருங்க நெருங்க அவ மனசில் ஒரே பதட்டம். வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களும் அவங்க ஏற்றுக்கிட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பிரியாவோட மனசு மட்டும் ஒரே தவிப்பாக இருந்துச்சு. 2 வீட்லேயும் கல்யாண வேலைகளை பார்த்துக்கிட்டு திருமண நாளையும் எதிர்பார்த்து ஆவலோடு இருந்தாங்க. இதோ வந்து விட்டது நாளை திருமண நாள். ஆனால் பிரியாவோட மனசில் நிறைய கேள்விக்கு பதில் தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு காலையில் யாருக்கும் தெரியாமல் பிரியா வீட்டுக்கு வெளியில் வந்தா. அவள் வாழ்ந்த வீட்டை ஒரு தடவை சுற்றி பார்க்கணும் போல இருந்துச்சு. தினமும் மாப்பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருந்ததில் இந்த வீட்டை விட்டு போக போகிறோங்கிற நினைப்பு அவளுக்கு இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று இழக்க போகிறோன்னு அவள் மனசு பரிதவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தா. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல நின்று விரித்த கண்களோடு வீட்டை பார்க்கும்போது கண் ஓரத்தில் கண்ணீர் துளி திரண்டு வந்துச்சு. அந்த நேரம் பிரியாவோட தங்கை அவளுக்கு எடுத்த புது துணியை பார்த்த பரவசத்தில், உன்னை எங்கெல்லாம் தேடுறதுக்கா, மருதாணி போட்டுக்கோ அப்படின்னு பக்கத்தில் ஓடி வந்தா. பிரியாவோட முகத்தை பார்த்ததுமே என்னாச்சுக்கான்னு கேட்டா. பூ வாங்கினா கூட சரிசமமாக வெட்ட சொல்லி சண்டை போடுறேன்னா இனி யாரோட சண்டை போடுவேன்? இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கூட விட்டுட்டு போக போகிறேனே அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருந்தா. ஒன்றும் இல்லடி, அப்புறம் போட்டுக்கிறேன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டு நாளை முதல் இந்த உரிமை தொடருமான்னு நினச்சிட்டு இருந்தா. அடுப்படியில் பால் கொதிக்குது. நீ எங்கடி போனன்னு என்னை அம்மா திட்டுவாளே. நானும் அம்மாவை அடிக்கடி திட்டுறதும் அப்புறம் கட்டி அனுப்பதும் இனி கிடைக்குமா? அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசிகிட்டு இருந்தார். உள்ளே போய் அப்பா பக்கத்தில் உட்கார்ந்தா பிரியா. அப்பா பேசிக்கிட்டே அவளை பார்த்து, அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா அப்படின்னு சொன்னார். நீ எது கேட்டாலும் வாங்கி தர்றேன், நீ என் செல்லோண்டா அப்படின்னு சொல்கிற அப்பாவோட அன்பை இனி நான் எங்கே தேடுவேன்? எச்சிலையும் சோகத்தையும் தொண்டையில் விழுங்கிட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டு வெளியில் இருக்கிற மாடிப்படியில் போய் உட்காந்துக்கிட்டா. எங்கேருந்தோ ஒரு குரல் கேட்டுச்சு. அடியே உள்ளே போ, காற்று கருப்பு பற்ற போகுது, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்கே உட்காராத. அந்த குரல் வேறு யாரும் இல்லை, பிரியாவோட பாட்டி குரல் தான் அது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பழஞ்சொல் சொல்லி ஏசிக்கிட்டு இருக்கும் பாட்டியை பார்த்து முறைப்பேன். ஆனால் இப்போ அப்படி தோணலையே அப்படின்னு பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டா. என்னாச்சுடி என் ராசாத்திக்கு? பாட்டி பக்கத்தில் வந்து கேட்ட உடனே அதுக்கு மேலே அவளால் முடியலை. பாட்டியோட மடியில் முகத்தை புதைச்சிட்டு கத்தி அழுதா பிரியா. எல்லாரும் பயந்து ஓடி வர அம்மா கிட்ட சொல்கிறா பிரியா. அம்மா, நான் இங்கேயே இருந்துடுறேன், உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு கண்ணீர் விட்டா. உடனே அப்பா பிரியாவை அணைச்சி சமாதானம் பண்ணுறார். என்னம்மா பிரியா, நல்ல இடம் பார்த்து தானே பேசி முடிச்சிருக்கோம். நீ அங்கே இதை விட சந்தோஷமாக இருக்க போகிற. கல்யாண வீடு, அழக்கூடாது அப்படின்னு கண்களை தொடச்சி விட்டார். அப்பா அவ்வளவு நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. தங்கையும் அழுதா. அழாதக்கா, மாமா உன்னை நல்லா பார்த்து பாருக்கா அப்படின்னு வெகுளி பேச்சில் சமாதானம் செஞ்சா. ஒரு வழியாக மனசை தேத்திக்கிட்டு இயந்திரம் போல இருந்தா பிரியா. முதல் நாள் இரவு அவளுக்கு பிடிச்ச அத்தனையும் சமைச்சு கொடுத்தா அம்மா. ஆனால் அவள் மனசு புண்ணாக இருந்ததால் எதுவுமே சாப்பிட பிடிக்கல. நாளைக்கு எனக்கு திருமணம், போகும் இடம் சொர்க்கமோ இல்லை நரகமோ அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நிம்மதியாக இருந்த சொர்க்கத்தை விட்டுட்டு மட்டும் போக போகிறேங்கிறது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது. அடி வயிற்றில் நெருப்பை கட்டி வளர்த்த அம்மா, நான் கேட்டதெல்லாம் வாங்கி தந்த அப்பா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவளுக்கும் வேணும்னு உரிமையோடு சண்டை போடும் தங்கை, எப்போதும் என்னை தவறு செய்ய விடாமல் சத்தம் போட்டுட்டு இருக்கிற பாட்டி, எல்லா உறவுகளையும் உதறிட்டு எங்கோ நாளை முதல் புது உறவுகளுடன்